ஓம் சரவணபவ நற்பவி. ஹலோ மக்களே, நாங்கள் திங்கட்கிழமை சோமவாரம் 16வது வாரம் விரதம் இருந்து வழிபட்டதுனால நாங்கள் தயிர் சாதம் எடுத்துக்கிட்டு சந்திர பகவான் கோவிலுக்கு தாங்க கிளம்பிட்டோம் மக்களே. அற்புதமான ஸ்தலங்க. சோமங்கலத்தில் ரொம்ப அற்புதமான ஸ்தலம். சந்திர பகவான் வழிபட்ட ஸ்தலங்க. சோமநாதீஸ்வரர் அவர் பேர். காமாட்சி தாயார் அங்கே அமர்ந்திருக்கிறாங்கங்க. அப்படிப்பட்ட அற்புத ஸ்தலத்துக்கு தாங்க நாங்கள் கிளம்பிட்டோம் மக்களே. இப்போ ஸ்தல வரலாறு சொல்கிறேன் கேளுங்க. தக்ஷன் கொடுத்த சாபத்தினால சந்திர பகவான் தனது 16 கலைகளும் இழந்துட்டாருங்க. நாம் இழந்ததை மீண்டும் பெறணுன்றதுக்காக தாங்க இந்த சோமநாதீஸ்வரரை அவர் வழிபட்டார். ஒரு குலத்தை முதல்ல உருவாக்கினாருங்க. அந்த குலத்துக்கு பேர் பார்த்திங்கன்னா சோமன் தீர்த்தம் தாங்க சொல்லப்படுது. நாம் சந்திர பகவானுக்கு இன்னொரு பேர் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அது சோமன்க. அந்த பேரை வச்சு தான் அந்த தீர்த்தத்தை அவர் எடுத்து சிவபெருமானுக்கு அபிஷேகங்கள்லாம் செஞ்சு அந்த பகவானை வழிபட்டதுனால அவர் இந்த சாப விமோச்சனத்திலிருந்து விடுபட்டாருங்க. அந்த 16 கலைகளையும் இழந்ததை மீண்டும் சிவபெருமான் கிட்டேருந்து பெற்றாருங்க. மிகவும் பொலிவான தோற்றத்தோடு அவர் காட்சி கொடுத்தாருங்க. அப்படிப்பட்ட சன்னதிக்கு, அப்படிப்பட்ட ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருந்தது மக்களே. திங்கட்கிழமையா, அதனால தான் நாம் சோமவாரம் சொல்லிட்டு சொல்கிறோம். அவருடைய வினையை தீர்த்ததுனால இந்த குலத்துக்கு வினை தீர்த்தம் என்றும் இன்னொரு பேரும் இருக்குங்க. அப்படிப்பட்ட ஸ்தலத்துக்கு நாங்கள் சென்று அந்த பகவானை வழிபட்டுட்டு 16 வாரம் விரதம் இருந்ததுனால அவங்களுக்கு நெய்வேத்தியமாக தயிர் சாதம் வச்சுட்டு அதுக்கப்புறமா மக்களுக்கெல்லாம் கொடுத்தோம் மக்களே. இன்னொரு அதிசயமும் எனக்கு நடந்தது. நான் அந்த கோவில் ஸ்தலத்துக்கு போயிருக்க சொல்ல பார்த்தீங்கன்னா மணி 6:30 இருக்குங்க. நாங்கள் மட்டும்தான் இருந்தோம். நாங்கள் மட்டும்தான் அந்த இடத்துல நெய்வேத்தியம் கொடுத்து ஐயனாண்டு வழிபட்டுட்டு வெளியில் வந்தோங்க. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா காரில் 2 பேராங்க. ஒரு காரில் 2 பேர் வராங்க, ஒரு காரில் 4 பேர் வராங்க, ஒரு காரில் மறுபடியும் 2 பேர், அப்படியே மக்கள் வந்துக்கிட்டே இருந்தாங்கங்க. எங்களுக்கு நான் கொடுக்க சொல்ல ரொம்ப ஆனந்தமாக இருந்ததுங்க. ஒரு சில டைமில் யோசித்தோம், என்ன இந்த ஸ்தலத்தில் கூட்டம் இல்லையே, சரி பரவாயில்ல, இந்த பிரசாதம் எங்கே போய் சேரணுமோ அங்கே சேரும்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே நின்றுட்டு இருந்தேங்க. ஆனால் வந்தவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல இருந்து காரில் இருந்து வழிபட்டாங்கங்க அந்த ஐயனை. ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. மக்களை பார்க்க சொல்லவே ரொம்ப ஆனந்தமாக இருந்தது. அந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா கும்பாபிஷேகத்துக்காக இப்போ நிறைய வேலைப்பாடுகள் நடந்துட்டுருக்கு மக்களே. அதனால் சந்திர பகவானையும் ஈஸ்வரரையும் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல பிரதிஷ்டை பண்ணி, அதாவது அத்தி மரத்தால் பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்காங்கங்க. அதை பார்க்க சொல்லவே எங்களுக்கு ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்க. அமைதியான கோவிலுங்க. நம்ம ஒரு ட்ரிப்பு போனால் மறுபடியும் போகணுன்னு தான் தோணுமக்காண்டி நாம் அந்த ஸ்தலத்துக்கு போகக்கூடாதுன்னு தோணாதுங்க. அப்படிப்பட்ட அற்புதங்கள்லாம் அந்த கோவிலில் இருக்குது மக்களே. சந்திரன் பகவான் பார்த்திங்கன்னா இங்கே நின்ன கோலத்தில் இந்த சன்னதியில் தாங்க அமைக்க பெற்றிருந்தார். அவரை எடுத்து பிரதிஷ்டை பண்ணி கிழக்கு பார்த்த மாதிரி வச்சுருக்காங்க மக்களே. அந்த இடத்துல நாங்கள் சோமநாதீஸ்வரரையும் சந்திர பகவானையும் பார்த்துட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தமாக இருந்தது மக்கள். இந்த ஸ்தலத்தில் பார்த்திங்கன்னா இன்னொரு அற்புதமும் இருக்குங்க. நந்தி பகவான் சிவபெருமானை பார்த்தா மாதிரி இருக்க மாட்டார். இதில் ஒரு வித்தியாசமாக தாங்க திரும்பி இருப்பார். எதனாலனா சோழ மன்னர்கள் ஆட்சியில் கட்டப்பட்டது தாங்க இந்த கோவில்கள் எல்லாமே. அப்போ சோழ மன்னருக்கு எதிரிகள் இருந்ததுனால போர் புரியறதுக்காக தனது கை வசம் வச்சிருந்த ஆட்களை எல்லாம் அவர் அனுப்பிட்டாருன்னா அப்போ இதனுடைய வேலைப்பாடுகள் நின்றுடும்னு சொல்கிறதுனால அவர் சோமநாதீஸ்வரரை வணங்கினாருங்க. அப்போ சோமநாதீஸ்வரர் என்ன பண்ணாருன்னா நந்தி பகவானை அனுப்பிச்சதா ஒரு சரித்திரம் இருக்குங்க. நந்தி பகவான் திரும்பி பார்த்ததுனால இந்த இடத்துக்கான வழிபாட்டு முறைகள் நல்லபடியாக முடிஞ்சதாகவும் எதிரிகள் உள்ளே வராதபடி தடுத்ததாகவும் ஒரு சரித்திரம் அமைக்க பெற்றிருக்குங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் தாங்க இது. தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்க. திருஞான சம்பந்தரால் தேவாரம் பாடல் பெற்ற ஸ்தலங்க இது. அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலங்க. இன்னொரு அற்புதமாக இருக்குங்க. இந்த ஸ்தலத்தில் பார்த்தீங்கன்னா தேஷ்டா தேவி இருக்காங்க. அவங்களையும் நாங்கள் பார்த்துட்டு வழிபட்டுட்டு தான் வந்தோம் மக்களே.
சந்திரன் பகவான் இருக்க இடத்துல கண்டிப்பாக சூரியன் பகவானும் இருப்பாருங்க. சூரிய பகவான் இருக்க இடத்துல கண்டிப்பாக சந்திர பகவானும் இருப்பாருங்க. அப்படி இல்லாத ஸ்தலங்களே இருக்காதுங்க. அப்படிப்பட்ட அற்புதமான ஸ்தலம் தாங்க இது. இது முருகர் பெருமானோட வள்ளி தேவையானோட அமைக்க பெற்றிருக்கிறாரு. விநாயகர் பாருங்க, அப்படி ஒரு அழகான விநாயகருங்க. அவருக்கு பேர் பார்த்தீங்க பாலச்சந்திர விநாயகருங்க. அவரும் அமைக்க பெற்றிருக்கிறாரு. நவகிரகத்துக்கான தனி சன்னதியும் இருக்குதுங்க. மக்களே, நாங்கள் போன இடத்துல 2 பேராக வந்ததுனால எங்களுடைய பிரசாதங்கள் அனைத்தையும் கொடுத்துட்டு நாங்களும் வயிறார சாப்பிட்டுட்டு வந்துட்டோம் மக்களே. அப்படி ஒரு அற்புதம் தான் நடந்தது. இந்த மாதிரி ஒரு ஸ்தலம் 16 கலைகளை எழுந்துட்டாரு. 16 வாரங்கள் விரதம் இருந்து அவர் வழிபட்டோன்னா நல்ல அருள்கள் கிட்டும் மக்களே. நாங்கள் 16 வாரம் விரதம் இருந்து அவரை போய் பார்த்துட்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் மக்களே. அப்படி ஒரு ஆனந்தத்தை கொடுத்த அந்த பகவானுக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சுட்டு வந்தோங்க. இதுக்கு எல்லாமே காரணம் காமாட்சி தாயார் தாங்க. நான் காமாட்சி தாயாரோடு சேர்ந்த சிவபெருமானை வழிபட்டேன். உங்களுக்கு நல்லாவே தெரியும், சிவராத்திரி நின்று கண் விழித்து அந்த தாயாரே எனக்கு வழி காமிச்சாங்கன்னு சொல்லிட்டு நான் நினச்சி வழிபட்டுட்டு தாங்க வந்தேன். எனக்கு ரொம்ப ரொம்ப ஆனந்தம் மக்களே. இப்படிப்பட்ட ஒரு ஸ்தலம் இருக்குது, இந்த மாதிரி ஒரு ஸ்தலத்துக்கு போயிட்டு வந்தோம்னு சொல்லிட்டு நினைக்க சொல்லவே எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக தாங்க இருந்தது. அதுக்கப்புறம் வழிபாட்டு முறைகளெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம் மக்களே. நான் போடுற இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மக்களே. பாய். அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் நமச்சிவாய், ஓம் நமச்சிவாய். இந்நாட்டுடைய சிவனை போற்றி, நாட்டவர்க்கு நிறைவாக போற்றி போற்றி.